கண்டிப்பாக வரணும். விஜய் தான். எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். விஜய் பிடிக்கின்றதுனால விஜய் தான் வரணுன்ற. சத்தியமணி ஏன் ஓட்டு போகிறோம்? எங்கள் காசு எங்களுக்கு கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு என்ன இலவசம் கொடுக்குறாங்க? எங்கள் சம்பாதி தானே கொடுக்குறாங்க. எப்போ விலைலாம் ஏறி போச்சு, 100 ரூபா வந்துச்சு அரிசி, ஆனால் சம்பளம் 9000 ரூபாய் தான் இருக்குது. அப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்படி தான் இருக்குது. எல்லாமே அப்படி மாற மாட்டாங்கப்பா. சில பேர் மாறுவாங்க, எல்லாருமே அப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு சிலர் மாற. எனக்கு ஸ்டாலின் வேண்டாம், அதனால விஜய்க்கு ஓட்டு போகணும்னு நினைக்கிறேன். எங்கள் தம்பி 3 பேருப்பா, 3 பேர் விஜய். எங்கள் வீட்டில் 20 ஓட்டு இருக்குது. 20 ஓட்டு விஜய்க்கு தான். நாங்கள் தாம்பரம். விஜய் மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு. ஆனால் நீங்கள் ரொம்ப தலைவர்களை பார்த்துருக்கீங்களா? எம்ஜிஆர், கலைஞர். கண்டிப்பாக. அவருக்கு மாற்றா விஜய் என்ன பண்ணுவாருன்னு நம்புறீங்க? அது புதுசாக வரணும்னு சொல்லிட்டு தான் விரும்புகிறோம். ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இந்த இளைஞர்கள் தான், சின்ன சின்ன பசங்க தான் வந்து. இல்லை, அப்படி கிடையாது. இப்போ எல்லாருமே வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. நீங்கள் எந்த ஊருங்களா? காஞ்சிபுரம். காஞ்சிபுரம். அங்கெல்லாம் வந்து விஜய்க்கு ஆதரவு இருக்குங்களா? ரெண்டுமே இருக்கு. நம்ம வீட்டில் விஜய்க்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்காண்ணா? இருக்கு இருக்கு. சீமான் வர வாய்ப்பு இருக்காண்ணா? இல்லை, ஐடியா இல்லை. எடப்பாடி இது வரைக்கும் நாங்கள் வந்து அதிமுக இதில் தான் இருந்தோம். இப்போ தான் வந்து புதுசாக இது பண்ணுறோம். இந்த வாட்டி ஒரு வாட்டி விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். விஜய் வரணும். இந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது காரணம் இருக்குங்களா? ரொம்ப விலைவாசி தாங்கண்ணு. விலைவாசி அதிகமாக இருக்குது. சம்பளம் அந்த அளவுக்கு இல்லை. சம்பளம் இல்லாததுனால அதை எதுவும் வாங்கி பொருள் உபயோகப்படுத்த முடியல. அதனால் இந்த வாட்டி அவருக்கு போட்டால் கொஞ்சம் விலைவாசி குறையுமான்னு ஒரு நம்பிக்கை. சூப்பரான ஆட்சி இருந்து என்ன கண்டுப்படுறது? எல்லா விலைவாசியுமே ஏறி போச்சு. திமுக வந்து மேலிடத்துல அவங்க கொடுக்குறாங்க. ஒருவேளை ஸ்டாலின் செய்யலாம், அவர் செய்யலாம், அவங்க மேலிடத்துல செய்யலாம். கீழே லோக்கலில் இருக்கிறவங்க யாருமே நம்மளுக்கு அது முழுமையாக கொடுக்கறது கிடையாது. அதனால தான் எங்களுக்கு வந்து டிவிக்கே வரணும். ஸ்டாலின் செய்யலாம், ஆனால் கீழே இருக்கிற எம்எல்ஏ, எம்பி இவங்களாம் கொடுக்கறது கிடையாது. நம்மளுக்கு வர்றது கிடையாது. கவுன்சிலரோ அது கீழே இருக்கிற எவனும் நம்மளுக்கு கொடுக்கறது கிடையாது. அதை பற்றி எனக்கு பயமும் கிடையாது, சொல்கிறதுக்கு கொடுக்கறது கிடையாது. எங்களுக்கு தேவை விஜய் வரணும், அவ்வளோதான். 2026 யார் சிஎம் வந்தால் நல்லா இருக்கும்? விஜய், எடப்பாடி, சீமான், ஸ்டாலின்? விஜய் அண்ணா. விஜய் தளபதி தான் வருவார். இல்லை, அவர் சிஎம் வந்தால் தான் கொஞ்சம் எப்படி சொல்ற, பெண்கள்லாம் பாதுகாப்பாக இருப்பாங்க. புது முயற்சி இருக்கும். நாட்டுக்கு எதனா நல்லது நடக்கலாம். ஏழை குழந்தைங்களுக்கு படிப்புக்கு எதனா செய்யலாம். அதனால் விஜய் வருவார். மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கு 100% இருக்குது. விஜய்க்கு தான் இருக்குது. இப்போ திமுகவில் இருக்கிற அந்த செந்தில் போன்ற ஆளுங்களாம் என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து கிறிஸ்டினு, அதனால் ஒரு காலமும் முஸ்லீமோட ஒரு வாக்கு கூட வந்து விஜய். ப்ரோ, நான் கிறிஸ்டின் ப்ரோ, அவங்க முஸ்லீமு. அப்புறம் எப்படி நீங்களாச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஸு, அவ்வளோதான். இப்போ அண்ணன் வரணுன்னா ரொம்ப ஃபேவராக இருக்கும் எங்களுக்கு. நல்லா இருக்கும். ஆமாம், நான் தளபதி தான். என்ன காரணம், ஏன் நான் தளபதி ஓட்டு போடணும்னு கேட்டால் என்ன சொல்றீங்க? புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே. போட்டவங்களுக்கே போட்டுன்னு இருந்தால் எப்படி? புதுசாக ஒரு புதுமுகத்தை நம்ம தேர்ந்தெடுத்துட்டு அவங்க என்ன பண்ணலான்னு ஒரு முறை போட்டு பார்த்து தான் தெரிஞ்சுக்கலாமே. தப்பு. இலவசம் கொடுப்போமே, அப்போ என்ன பண்ணுவீங்க? இலவசம் கொடுத்தா எது கொடுத்தாலும் எங்களோட வரி பணம் தான் கொடுக்க போகிறான். அவங்க வீட்டு பணத்தை கொடுக்க போகிறதில்ல. புரியுதுங்களா? அதனால் நம்ம வீட்டு பணத்தை கொடுத்துட்டு நம்மளே வாங்குறது தப்பு தான். அது வாங்காமலே வேற ஒருத்தரை மாற்றி போடலாமே. வந்துட்டு என்னதான் பண்ணுறாரு பார்க்கலாமே. ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே அவங்களுக்கு. விஜய் அண்ணாக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். என்ன சொல்கிறது, இப்போ நாங்கள் எல்லாருமே அதை தான் எதிர்பார்க்குறோமே. அண்ணா வரணும்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்குறோம். ஸோ அண்ணா வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாமே, அதுக்கு தான். இப்போ மற்றவங்கெல்லாம் தலைவராக இருக்கிறாங்க திமுக, அதிமுக. விஜய் மட்டும் ஏன் அண்ணாவாக இருக்கணும்? அண்ணா எங்களுக்கு ஃபேவர் தலைவர் வரணும். நாங்கள் அப்போலேருந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். அதனால தான் வீட்டில் எத்தனை வாக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன்? நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான்ப்பா இருக்கோம். நாங்கள் எல்லாம் எங்களுக்கு 15 இருக்குது. சரி, எல்லா வாக்குமே. உங்களை ஒரு நாள் கேட்குமா, எத்தனை வருஷமா நீங்கள் ஓட்டு போடுறீங்க? நான் ஒரு 2 தடவை போட்டிருப்பேன். நான் ஒரு ஓட்டு போடவே இல்லை, அது தெரியுங்களா உங்களுக்கு? எனக்கு பிடிக்கல ஓட்டு போடுறதுக்கு. ஓட்டு இப்போ வந்து எப்படி சொல்கிறது, எழுதுறாங்க புதுசாக, எனக்கு ஒன்றையும் தெரியல. ஓட்டு எலெக்ஷன் வாங்குறதே விஜய்க்காக தான். ஆமாம், புதுசாக ஓட்டு இப்போ நான் நாமினேஷன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அது விஜய்க்கு தான். ஆமாம். ஸ்டாலின், சீமான். விஜய் தான் வருவார்ப்பா. ஏங்க அப்படி விஜய் வருவாங்க? இல்லை, பெரும்பாலுமே விஜய் நல்லது தான் செய்கிறாரு. அதனால் விஜய் தான் வருவார் கண்டிப்பாக. வந்து வரமாட்டார், இந்த தடவை தோல்வி அடைஞ்சிட்டு திரும்பியும் நடிக்கவே போயிடுவார்னு சிலவங்கலாம் சொல்கிறாங்களே. இல்லை அதெல்லாம் இல்லை. கண்டிப்பாக விஜய் வருவார். நம்ம சப்போர்ட் பண்ண இல்லை, மக்களுக்கோசம் நிறைய புதிய திட்டம்லாம் போட்டிருக்காரு. அவர் ஸ்கீம்லாம் விட்டுருக்காரு. அவர் உண்மையிலே நிறைவேற்றுவார். அதனால் விஜய் தான் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். நாங்கள் ரெட்டலைக்கு தான் போட்டுன்னு இருந்தோம். ஏன்னா நாங்கள் காஞ்சிபுரம்.
காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கோம். நம்ம வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குங்க? எங்கள் வீட்டில் வந்து மொத்தம் 40 ஓட்டு இருக்குதுப்பா. 40 ஓட்டில் எத்தனை ஓட்டு டிவிக்கு விஜய்க்கு விடுங்க? 40 ஓட்டுமே விஜய்க்கு தான் போடுவோம். 40 ஓட்டு விஜய்க்கு. ஆமாம்ப்பா. இல்லை நீங்கள் எல்லாம் வந்து குறிப்பாக இந்த பெண்கள்லாம் இலவசம் வாங்கிட்டு ஓட்டு போட்டு இல்லை அது இலவசம் இல்லை, நம்ம பணத்தை தான் அவங்க திருப்பி தராங்க, நம்ம வரி பணத்தை தான் அவங்க திருப்பி தராங்க, நம்மளுக்கு இலவசமாக எதுவுமே அவங்க கொடுக்கல. அதனால் வாங்கிட்டு அந்த நேரத்தில் ஏதாவது கட்சிகளுக்கு வாக்கு இல்லை 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 அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. பணமே தேவையில்லை, ₹1 கூட தேவையில்லை. எங்கள் தலை தான் வருவார், விஜய் தான் வருவார். நம்ம வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குது சார்? எங்கள் வீட்டில் வந்து எப்படியும் ஒரு 15 ஓட்டுக்கிட்ட இருக்குது. 15 ஓட்டுமே விஜய்க்கு தான் போகும். விஜய் தானா? இந்த 15 ஓட்டு எங்கே போட்டுக்கிறீங்க சார்? இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாலினுக்கு போட்டிருக்காங்க, இப்போ இல்லை. என்ன காரணம் நினைக்கிறீங்க? எது அவங்க சரியாக பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க எதுவுமே தான் சரியாக பண்ணலை, இதுதான் சரியாக பண்ணாங்கன்னுட்டு எதுவுமே சரியாக பண்ணலை. குறிப்பாக சிறுபான்மையினரின் பாதுகாவலன் அப்படிங்கிறாங்க. இந்த முஸ்லீம்களுக்கு ஏதாவது வரும்போது அந்த குல்லா போடுறது, கிறிஸ்டினுக்கு ஏதாவது வரும்போது சர்ச் போடுறது, அதெல்லாம் எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு ஆதாயமாக தான் பண்ணுறாங்க எல்லாமே. பொதுமக்களுக்கு பண்ணணுன்ட்டு எதுவுமே பண்ணலை, அவங்க தேவைக்கு அவங்க செஞ்சுக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் விஜய் அண்ணா அப்படி இல்லை, அவர் வந்தால் நல்லாட்சி கிடைக்கும், கொஞ்சம் எல்லாருமே நல்லா இருக்கலாம். அண்ணா அண்ணா அப்பா எல்லாமே அவர் எல்லாருக்குமே ஒரு விதமாக, அதனால விஜய் அண்ணா தான் வருவார் கண்டிப்பாக. 15 ஓட்டும் கன்ஃபார்மாக விஜய் அண்ணாக்கு தான் வருவாங்க. இன்னும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நாங்கள் விஜய் அண்ணா தான் போட்டு சொல்லுவோமே. அவர் வரணும்னா ஒரு புதுசாக ஒன்று கிரியேட் ஆகும், அவங்க சொன்னது தான். ஆனால் ஏன் இப்போ நான் கேட்குறேன், ஏன் விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்? அப்படி இல்லை, இப்போ ஒருத்தர் ஃப்ரெஷ்ஷாக வராங்கன்னா அவங்க கொடுத்து பார்க்கணும். ஒன்று கொடுக்காம இது பண்ணுங்க அது பண்ணணும் ஒன்றுமே இல்லையே, எதுக்கு அது? புதுசாக வரவங்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்ல, இருக்கிறவங்களுக்கே கொடுக்கக்கூடாதுல்ல, அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும்ல. நீங்கள் இங்கே சென்னை தானே சார்? ஆமாம், சென்னை தான் வரும். முதலமைச்சர் 2 முதலமைச்சர் இருக்கிற முதலமைச்சர்லாம் பார்த்தாச்சு. அண்ணாடிஎம்கே சிஎம்மும் பார்த்தாச்சு, ஏடிஎம்கே சிஎம்மும் டிஎம்கே சிஎம்மும் பார்த்தாச்சு. இப்போ வர்றது விஜய் இளைய தளபதி. அவர் வந்தார்னா தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் நல்லது நடக்கும், தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் நல்லது நடக்கும். அதே மாதிரி ஏழை மக்கள் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருப்பாங்க. சீமான் வர வாய்ப்பு இருக்காண்ணா? கண்டிப்பாக இருக்குய்யா. இளைஞர்கள் சமுதாயம் மனசு வச்சாங்கன்னா நடக்கும். சீமான்லாம் வாய்ப்பு இல்லையா? நன்றிங்க. ஓகேய்யா, நன்றி. அண்ணா ட்ராஷ் பக்கம் யூடியூப் சேனல்ண்ணா 26 யார் சிஎம் வந்தாங்கண்ணா? விஜய் தான் ப்ரோ டிவிக்கு. ஏன்னா இப்போ ஸ்டாலின் வந்து அவர் இத்தனை வருஷம் எதுவும் பண்ணல, இப்போ லாஸ்ட் இயரில் வந்து எல்லாத்தையும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருல்ல. அதே விஜய் வந்தானே என்ன பண்ணுறாரு, அவருக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கணும். ஒருத்தருக்கு லேப்டாப் கொடுக்க போகிறாரு யார்? ஸ்டாலின். அவர் தரட்டும், இத்தனை வருஷம் தராமையா இப்போ லாஸ்ட் இயரில் வந்து தராரு ஒரு லேப்டாப்பு. நல்லா படிக்கணும்னு நினைக்கிறாரா இருக்கலாமா? இத்தனை வருஷம் நல்லா படிக்கூடாதுன்னு நினச்சார், இப்போ மட்டும் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறதுக்கு இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல, அதனால தான் ப்ரோ. ஆனால் ஸ்டாலின் எதிர்த்து விஜய் நின்ற முடியுமா? நிற்கலாமே, நிற்கலாம். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். காலேஜ் படிக்கிறீங்க. காலேஜ்லாம் வந்து விஜய் பற்றி பேசுகிறாங்களா? விஜயோட அரசியல் பற்றி ஏதாவது சொல்கிறாங்களா பசங்களுக்குள்ள? பசங்களுக்குள்ளே பேசிப்போம் நாங்களே. என்ன சொல்கிறாங்க? விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணுங்களா? ஆதரவு தான் கொடுக்கணும். ஆதரவு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒருவேளை இலவச பஸ் பாஸு லேப்டாப்பு அந்த மாதிரி கொடுத்தா? அப்போ இத்தனை வருஷம் கொடுத்துருந்தா பார்த்துக்கலாம். கடைசியில் இப்போ எலெக்ஷன் வரும்போது மட்டும் கொடுத்தா அது என்ன ப்ரோ, இது ஃபேரே இல்லைல்ல. சரி, அதை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுவீங்களா ஸ்டாலினுக்கு? விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். விஜய் தான்.